ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது உங்களை வேண்டாம்னு முற்றிலும் நிராகரிச்ச நபர் கூட உங்களுடைய காதல் தான் வேணும் அப்படின்னு ஏங்க வைத்து உங்ககிட்டே வந்து சரணடைய வைக்கக்கூடிய ஒரு 3 வார்த்தையை பற்றி நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம். ஆக்சுவலி என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னு சொல்லுங்கள் ப்ரோ, நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் பே பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ரிச் டாட் புவர் டாட் புக் தான் கேட்டேன். நான் கேட்டவுடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் உடனே ரிச் டாட் புவர் டாட் புத்தகம் கொடுத்தாரு. உண்மையிலே பிடிஎஃபோட குவாலிட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்காங்க ப்ரோ, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணால் கேளுங்க. நான் ரெண்டாவது நம்ம வியூஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, நீங்கள் உங்கள் வீடியோவில் சொல்லுங்கள், யாருக்காவது ஏதாவது ஒரு புக்கு வேணுன்னா கேளுங்க, என்கிட்ட அந்த புக்கு இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ அதுக்காக உங்களுக்கு ரிச் டாட் புவர் டாட்டோட லிங்க் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னா அந்த புத்தகத்தோட டைட்டில், அந்த புத்தகத்தோட ஆர்த்தர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. அந்த புத்தகம் கிடைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை அவரே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்கள் கமெண்ட்லேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவார். ஸோ வேணுங்கிறவங்க மட்டும் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வாங்க வீடியோ பார்க்கலாம். வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தியா? உண்மையிலே ஒரு கேள்விக்குறியில் நான் இந்த ஒரு வார்த்தை சொன்னால் என்னை வேணான்னு சொல்லிட்டு போனவங்க கூட என்கிட்ட வந்துருவாங்களான்னு கேட்பீங்க இல்லையா? இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் வந்து வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டும் கூட ஒன்று இருக்கும், அதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளோ சக்தி வாய்ந்தது. இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. நீங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ரொம்ப சிம்பிள். காலையில் எந்திரிச்சோனையே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் தான் பெஸ்ட்டு, என்னால் முடியும், என் ஆஃபீஸில் நான் தான் பெஸ்ட்டு, என் காலேஜில் நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கேன், எல்லாருக்குமே என்னை பிடிக்கும், இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் பட்டம் காட்ட போகிறேன், இன்றைக்கி நான் ஹீரோவாக இருக்க போகிறேன் அப்படின்னு டெய்லியும் உங்களை நீங்களே சொல்லிகிட்டே வாங்க. இது சொல்கிறது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ண அலைகளோடு இருங்க. அந்த எண்ண அலைகளோடு நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாள் போக 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 உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சூப்பர்ரா, இவன் கெத்துடா, இவனால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவனால் முடியாது எதுவுமே இல்லை, இவனால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதுவே உங்களை நீங்கள் தாழ்த்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேரை நான் கூட பார்த்துருக்கேன், நீங்களேயும் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு குறை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து நல்லா குண்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களே நக்கலா சொல்லுவாங்க, ஆமாம் நான் குண்டாக இருக்கேன், ஆமாம் நான் குண்டாக இருக்கேன், ஆமாம்ல நான் அதிகமாக சாப்பிட்றனால குண்டாக இருக்கல அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம், நம்மளை அடுத்தவங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக நானே பண்ணிக்கிறேன், ஏன்னா யாருமே வந்து தப்பாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள் நம்மளை தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையே தாழ்த்திக்கிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. இதனால என்ன ஆக ஆரம்பிக்கும், அவங்க ஆக்சுவலி அவங்கள குண்டா இருக்கிறாங்க இல்லை நிறைய சாப்பிட்றாங்க, அவங்க எதையுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க அவங்களோட மனசுல அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, ஓ இப்போ இவங்க இப்படி சாப்பிட்றனால தான் குண்டா இருக்காங்களா, அப்போ இவன் குண்டன் இல்லை இவன் ரொம்ப குண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனதிலேயே வந்து அந்த எண்ணத்தை உருவாக்க ஆரம்பிப்போம். இவங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பரவ ஆரம்பித்து எல்லாருமே அவங்கள அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவனே அவனை குண்டுன்னு சொல்லிக்கிறேன், நம்ம சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை வந்து குண்டு 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 இன்சல்ட் பண்ண கடைசியில் ரொம்ப ஏக்கம் வந்து இவங்களுக்கு அது ஃபீலாக வர ஆரம்பிக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் குண்டை வச்சு சொன்னேன். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு அவங்களுக்குள்ள குறைய வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக நீங்கள் அதை குறையாவே எடுத்துருக்க மாட்டீங்க, நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க இதை ஒரு பெரிய குறையாக நினச்சிக்கிட்டு ஊரு பூரா வந்து பார்த்தீங்கன்னா இதையே சொல்லிட்டு திரிவாங்களே. அதனால என்னாகும், எல்லாருமே அவங்கள அந்த குறையா சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களை சுற்றி யாராவது ஒருத்தராவது இப்படி இருப்பாங்க. நீங்கள் கூர்ந்துக வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ காதலுமே அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப உயர்வாக போக 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 நீங்கள் அவங்கள ரொம்ப உயர்வாக பார்க்க ஆரம்பித்து உங்களை நீங்கள் ரொம்ப தாழ்த்த உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் நீங்கள் ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலைக்கு உங்களை நீங்களே கொண்டு வந்து அவங்கள பொறுத்தளவுக்கு ஆமா இவங்க சரியில்லை, இவங்க வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு பர்சன். Let's see. Hawaiian surf trunks. Oh, Barbie, those were vintage. Oh, Barbie. Oh, Barbie. இவங்களுக்கு மேல இவங்களுக்கு நம்பிக்கையில இவங்க எதுக்குமே சாதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்து உங்களை விட்டு போய். அதனால நீங்க என்ன மாதிரி உங்களை பாக்குறீங்களோ அதுதான் நீங்களாவே மாறி. நீங்க லவ் பண்ற நபர் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கறத விட உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வருவாங்க. அவங்க எனக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அவங்க வந்தா போதும், என் வாழ்க்கையோட மிகப்பெரிய கோலே இது மட்டும்தான், அவங்க என் கூட இருந்தால் போதும்,
ஒரு 24 மணி நேரம், ஒரு 24 ஹவர்ஸாவது அவங்க கூட நான் வாழ்ந்துட்டேன்னா என் வாழ்க்கையே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இருக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன நேரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப பெருசாக நினச்சி பேச 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 நீங்களே உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் அழிச்சிட்டு. ஸோ உங்களோட பார்க்கக்கூடிய வார்த்தை அது எல்லாமே உங்களை உருவாக்கும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் காட்டக்கூடிய இந்த வீடியோ பாருங்கள், வேர்ல்டு லெவலில் ப்ரூவ் இட் பண்ண ஒரு விஷயம். இது வந்து டாய் ஸ்டோரி பார்ட் 3ல வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சீன் தான், ஒரு கட் சீன் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து 2 வார்த்தைகள் கொடுக்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்பி, செகண்ட் ஒன்று வந்து எஃப் வேர்ட். நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் நினச்சிக்கணும். நீங்கள் பார்பி நினச்சிக்கலாம், இல்லை அந்த எஃப் வேர்டு நினச்சிக்கலாம். ஒன்று நீங்கள் பார்பி நினச்சிக்கலாம், அல்லது நீங்கள் அந்த எஃப் வேர்டு நினச்சிக்கலாம். டிபெண்ட் ஆன் யுவர் விஷ். நீங்கள் எதை வேணாலும் நினச்சிக்கோங்க. என்ன வார்த்தை நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ளார ஒரு 3 தடவை திரும்ப 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 சொல்லிட்டு, இன்னும் பார்பினா மனசுக்குள்ளார பார்பின்னு சொல்லுங்க, இல்லை அந்த எஃபோர்ட்னா எஃபோர்ட் 3 தடவை சொல்லிட்டு இப்போ நான் காட்டக்கூடிய வீடியோ ப்ளே. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த டாய் கேரக்டர் அந்த வார்த்தை தான் சொல்லும். உங்கள் காதில் அப்படி தான் கேட்கும். நீங்கள் பார்பின்னு நினச்சிங்கன்னா அந்த பொம்மை வந்து பார்பின்னு சொல்லும். நீங்கள் எஃபோர்டு நினச்சிங்கன்னா அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்டை சொல்லுமே. டாய் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியாக ஒரு விஷயமா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவு சர்ச்சையை கொண்டு, நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதை தான் பேசுகிறாங்க. நம்ம ஒருத்தங்க உண்மையிலே அந்த வார்த்தையை நினச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறனால தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறதா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய எண்ணம் தான் உங்களே உருவாக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்பியை பார்த்தப்பயே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சரியான விதத்தில் பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எழுதக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் தான் உங்களை செதுக்கவே. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தையை காலையில் எழுந்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி ஒரு காஃபி கூட குடிக்காமல் நல்லா வெறும் வயிற்றில் அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 தடவை லவ் பி டிவைன், love be divine, love be divine. இந்த 3 வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தடவையோ 5 தடவையோ ஒரு 10 தடவையோ அவங்கள உங்கள் மனக்கண்ணில் நிறுத்தி பொறுமையாக மனசுக்குள்ளார சொல்லுங்கள். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். டெய்லி காலையில் எழுந்த உடனே இதை சொல்லிவிட்டு உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு வரீங்களோ அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. இந்த அட்ராக்ஷன் வார்த்தை உங்களை வேண்டாம் அப்படின்னு நிராகரித்த நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே காதலை கொண்டு வந்து ஏங்க வைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த வேர்டு. இதை டெய்லியும் சொல்லி பாருங்கள். இதை நான் ஒரு மெத்தடாக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மெத்தட்ஸ் மாதிரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரெகுலர் லைஃப் ரொட்டீனில் பண்ணுங்கள். அதாவது அவங்க வேணும் அப்படிங்கிறக்கா நான் இதை பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. அவங்க ஆல்ரெடி உங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட ஜஸ்ட்டு ஒன்றரை கலந்து ஆல்ரெடி அவங்க என் கூட தான் இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன அந்த பார்பியோடதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க நம்மளோட வார்த்தைகள் எவ்வளோ சக்தி வாய்ந்தது. சும்மா சிம்பிள் தான். பார்பின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை பாருங்கள், அது பார்பின்னு தான் சொல்லும். இல்லை அந்த எஃபோர்டை திரும்ப சொல்லிட்டு அதை பாருங்கள், அந்த பொம்மையும் அதே தான் எஃபோர்ட் தான் சொல்லுமே. உங்களுடைய எண்ணங்கள் பொறுத்து தான் எல்லாமே அமையும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு தான் இந்த உலகம் உங்களை பார்க்கும். நீங்கள் அதுவாகவே மாறுவீங்க. அது பெஸ்ட். நான் சொன்னதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துங்க. ஏன்னா நம்ம வாழ்கிறது இன்னும் எத்தனை வருஷம் நமக்கு தெரியவே தெரியாது, அல்லது நமக்கு மறுபிறவி இருக்கான்னு தெரியாது. இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதில் எல்லா சந்தோஷத்தையும் இப்போயே அனுபவிச்சிருங்க. பிகாஸ் இந்த வயசு போனால் திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ சந்தோஷமாக வாழுங்க நண்பர்களே. பாய்.